தனத்தான வாரி ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரில்கேடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷனை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண உங்களுக்கு வந்து பணம் இதில் இப்படி ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்க வேண்டியக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போய் தட்டிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட் சொல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கட்ட ஃபுல் ஸ்கில்லில் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் வந்து கொண்டு வாங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கும் மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபர்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்பிரஷன் கமௌண்ட் ஃபிட் இருக்கும், அதை கிளிக் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் வந்து பண்ணாக்க -0.15 கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் ஃபீட்டில் மறுபடியும் கலரில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் மட்டும் வந்து பண்ணாக்க -2 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ நான் அப்படி பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் ஃபீட்டில் இப்போ மேடு மாஸ்க் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டு செகண்ட் ஒரு ஃபிட் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஃபெதர் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் போயிட்டு ஃபுல்லாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க பிளின்ச்சுட்டு வந்து பண்ண ஆஃபர் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணால் சைஸ் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு இப்படி வேல்யூ மட்டும் லைட்டு கம்மி பண்ண ஸோ அந்த சைடில் வந்து பண்ண உங்களுக்கு டார்க்னஸ் ஆகும், உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண ஒரு 78 கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் ஆட் ஃபீட்டில் இப்போ ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கிளாஷிங் ப்ரெல் ஃபிட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெல் வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ண லைட்டாக தான் வைக்க போகிறேன், அதனால 0.015 வந்து பண்ண வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து ஆயிடுச்சா? ஸோ நான் இன்னும் கொஞ்சம் இந்த பிக் வந்து பண்ண ஜூம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண பேக்ரவுண்ட் பிக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு டெம்ப்ரரியும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ அதை நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ணு பார்த்துடலாமா? ஜஸ்ட் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தெரியல, ஃபாண்டும் டிஃபால்ட்டாக அட்மோஸ்ட்லேயே இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கீழே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ அந்த ஒயிட் கலர் லேயர் மட்டும் தான் இருக்கும், ஸோ அந்த குரூப் லேயர் வந்து பண்ண இருக்காது. ஸோ அது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு குரூப்பை நம்ம கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கும், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கூட்டினா ஜஸ்ட் மேலே ஆட் ஆயிரும். இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் பண்ணாக்க மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க செகண்ட் புக் மாதிரி இருக்கிற அந்த ரிலீஸுக்கு கீழே அந்த ஒயிட் கலர் லேயருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மார்க் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது கொஞ்சம் வந்து பண்ணாக்க கம்மியாக இருக்குது, அதனால நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு நார்மல் நீங்கள் பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்குற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பிக்கை வந்து பண்ண நீங்கள் டீல் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நான் எடிட் பண்ணி இன்னொரு பிக் வந்து பண்ணி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த மேலுக்கு லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து பண்ணக்கு கரெக்டாக உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் உங்களோட பிக் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ புரிஞ்ச இதே சேம் மெத்தட் அடுத்த அந்த லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த குரூப் பிக்கை வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிக்ஸுக்கு மேலே அந்த ஒயிட் கலருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் கொஞ்சம் கம்ப்ரஸ் மாதிரி சேம் பண்ணுறதை நீங்கள் பண்ணிவிட்டு அதோட பிக்கு மட்டும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே.
ஸோ ஃபைனலி நான் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து பண்ண நீங்களும் பிக் ஆட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த ரிலிக்ஸையும் அந்த குரூப் லேயர் நம்ம வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த பிக் ரிலிக்ஸ் எல்லாமே குரூப் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர், அதுக்கு மேலே பிக்கு இருக்கிற அந்த குரூப்பு, அதுக்கு மேலே இருக்கிற ரிலிக்ஸ் ஒன் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ண இது எல்லாமே வந்து பண்ணாக்க ஒரு குரூப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க செகண்டு லிக்ஸோடைய அந்த ஒயிட் கலர் லேயர் அந்த பிக்கு அதுக்கு மேலே இருக்கிற லேயர் மீது எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அதே குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது வந்து குரூப் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தட் அடுத்ததுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண இதே மாதிரி குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம குரூப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எங்கே இருக்குன்னாக்க சொல்கிறவாங்க அப்படியே நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக்கு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பண்ண ஒரு டிஸ்ட் இருக்கு பாருங்கள் அந்த டிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை தவிர மீது எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிக்குடைய குறிப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேர் நோட்டு எஃபெக்ட் வந்து பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட்டு மீது இருக்கிற எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ண ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டினாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் அடுத்த குரூப்புக்கு நம்ம வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் எழுக்கிற இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃபிட்டு இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப்பை செலக்ட் பண்ணுறீங்க அதே பாக்ஸ் இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்ட் எழுதி கொடுத்தா ஜஸ்ட் இந்த ஃபிட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தட் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த ஃபிட்டு அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து பண்ண நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி அந்த டெப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெப்ளேட் மெட்டில் கொடுத்துருக்கா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ அதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கொண்டாங்க கரெக்டாக நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்டு பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ நம்ம ஆட் பண்ண சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு மைனஸ் டிகிரி சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இதில் சவுண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மியூட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளண்டிங் கெப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.